ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். நூடுல்ஸ், சாக்லேட்ஸ் மற்றும் சிப்ஸ் போன்ற உணவுகள் சமீப காலமா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே பிடித்த ஒரு உணவா மாறிடுச்சு. அப்படி நம்மளுக்கு ரொம்பவுமே பிடித்த இந்த உணவுகளை ஃபேக்டரியில எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். இந்த வீடியோல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு ரொம்பவுமே பிடித்த உணவுப் பொருட்களை ஃபேக்டரியில எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ், லேஸ் மற்றும் குர்குரே போன்ற எல்லா வகையான சிப்ஸ்களையும் தயாரிக்கிற முறைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல இந்த சிப்ஸுக்கு தேவையான உருளைக்கிழங்குகளை விளைநிலத்திலிருந்து மிகப்பெரிய ட்ரக்குகள் மூலமாக கம்பெனிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது. இப்படி கொண்டு போற உருளைக்கிழங்குகளை மொத்தமா ஒரு இடத்துல கொட்டுறாங்க. அங்கிருந்து இவைகள் கன்வேயர் பெல்ட் மூலமா ஃபேக்டரிக்குள்ள அனுப்பப்படுது. அங்க கெட்டுப்போன உருளைக்கிழங்குகள் இருந்து நல்ல தரமான உருளைக்கிழங்குகள் தனியா பிரிச்செடுக்கப்படுது. அதன் பிறகு இந்த உருளைக்கிழங்குகளை ஹார்டான பிரஷையும் தண்ணியும் வச்சு நல்லா சுத்தம் பண்றாங்க. நல்லா கழுவிய உருளைக்கிழங்குகளை ஒரு பெரிய பீலர் மிஷின்களுக்குள்ள அனுப்புறாங்க. அந்த மிஷின் இந்த உருளைக்கிழங்குகளோட தோலை மட்டும் தனியா பிரிச்செடுக்குது. அப்படி தோல் நீக்கிய உருளைக்கிழங்குகளை அடுத்தபடியா அங்க இருக்கிற ஸ்லைசர் மிஷின்களுக்குள்ள அனுப்புறாங்க. அந்த ஸ்லைசர் மிஷின்கள் ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் சரியான அளவுள்ள சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுக்குது. அதாவது சிப்ஸ் வடிவத்துக்கு அதை வெட்டி எடுக்குது. இப்படி வெட்டி எடுக்கப்பட்ட இந்த துண்டுகளை மறுபடியும் தண்ணியில கழுவுறாங்க. இதனால அந்த உருளைக்கிழங்குகள் இருக்கிற அதிகப்படியான ஸ்டார்ச் தனியா பிரிச்செடுக்கப்படுது. இதன் பிறகு இந்த துண்டுகள் ட்ரை பண்ணப்பட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ் ஆன டீப் ஃப்ரையிங் ப்ராசஸ்க்கு அனுப்பப்படுது. அங்க கரெக்டான டெம்பரேச்சர்ல சூடாக்கப்பட்ட எண்ணெயில இந்த துண்டுகளை பொரிச்செடுக்கிறாங்க. இங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் எல்லா சிப்ஸும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். அதுவும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இந்த துண்டுகள் ஃப்ரை பண்ணப்படுது. அதன் பிறகு இவைகள் நல்ல கிறிஸ்பியான சிப்ஸா மாறுது. அடுத்த கட்டமா இந்த சிப்ஸ கன்வேயர் பெல்ட்ல அனுப்புறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரோலிங் மிஷின்குள்ள போகுது. அந்த ரோலிங் மிஷின்ல இந்த சிப்ஸுக்கு தேவையான மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணப்பட்ட இந்த சிப்ஸ குவாலிட்டி செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு பேக்கிங் மெஷினுக்கு அனுப்புறாங்க. அங்க கரெக்டான அளவுல காற்றை நிரப்பி இந்த சிப்ஸை பேக் பண்றாங்க. முழுவதுமா பேக் பண்ணப்பட்ட சிப்ஸ் பாக்கெட்டை அடுத்த கட்டமா விற்பனைக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. சாக்லேட்ஸ், டேரி மில்க் 5 ஸ்டார் போன்ற சாக்லேட்டுகளை ஒரு தடவையாவது நம்ம வாழ்நாள்ல சாப்பிட்டிருப்போம். சில பேர்த்த தவிர மத்தவங்க எல்லாருக்குமே இந்த சாக்லேட் ஆனது ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி சாக்லேட்டுகளை எப்படி ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுல முதல் கட்டமாக கோகோ மரத்திலிருந்து பறித்த கோகோ பழங்கள்ல இருந்து கோகோ விதைகளை தனியா பிரிச்செடுக்கிறாங்க. அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட இந்த விதைகளை நல்லா காய வைக்கிறாங்க. அப்படி காய வைக்கப்பட்ட விதைகள் ஃபேக்டரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அங்க அந்த விதைகளை பெரிய இயந்திரங்களோட உதவியோட பவுடரா அரைச்செடுக்கிறாங்க. அரைத்தெடுக்கப்பட்ட இந்த கோகோ பவுடர்ல சர்க்கரை, வெண்ணெய், எண்ணெய் மற்றும் சில சுவையூட்டிகளை சேர்த்து சரியான வெப்பநிலையில 8 இருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் சூடாக்குறாங்க. அதன் பிறகு சரியான சாக்லேட் பதத்துக்கு இவைகள் வந்ததுக்கு அப்புறம் சாக்லேட் அச்சுகள்ல இந்த கலவையை ஊத்துறாங்க. அதன் பிறகு அந்த அச்சுகளை குளிர்விக்கிறாங்க. அந்த சாக்லேட் நல்லா உறைந்த பிறகு கன்வேயர் பெல்ட் வழியா பேக்கிங்க்கு அனுப்பப்படுது. அடுத்த கட்டமா டேரி மில்க் ராப்பரை வச்சு இந்த சாக்லேட்டை பேக்கிங் பண்றாங்க. அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட் பண்ணி விற்பனைக்கு அனுப்புறாங்க. நூடுல்ஸ், மேகி, இப்பி போன்ற நூடுல்ஸ் மக்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு உணவா மாறிடுச்சு. இந்த மாதிரி நூடுல்ஸ் தயாரிக்கிறது ஃபேக்டரியில மொத்தமா 4 கட்டங்களா நடக்குது. இதுல முதல் கட்டமா இந்த நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்க. அதுல முதலாவதா தேவைப்படுறது கோதுமை மற்றும் மைதா மாவு. அதன் பிறகு மசாலா பொருட்களுக்கு தேவையான காய்கறி மற்றும் ஸ்பைசஸ் மற்றும் சில இன்கிரீடியன்ஸையும் அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்க. ரெண்டாவது கட்டம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்றதுதான். அதுல கோதுமை மாவையும் மைதா மாவையும் சுத்தமான தண்ணீர சேர்த்து மிக்ஸ் பண்றாங்க. இந்த மாவை சரியான பதத்துக்கு தயாரித்த பிறகு மூன்றாவது கட்ட ப்ராசஸ்க்கு அவங்க நகர்றாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் குக்கிங். இங்க மாவு நீராவி உதவியோட வேக வைக்கப்பட்டு மிஷினோட உதவியோட நூடுல்ஸ் ஷேப்ல கட் பண்ணப்படுது. இப்படி நூடுல்ஸா மாத்தின இந்த பகுதியை தேவைப்படுற அச்சுல சரியான அளவுல பிரிக்கப்படுது. இப்படி இங்க நூடுல்ஸ் தயாரிக்கப்படும் போது இன்னொரு பக்கத்துல மசாலாவுக்கு தேவையான
பொருட்களையும் தயாரிக்கிறாங்க. அங்க தேவையான ஸ்பைசஸ் அரைச்சு வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணி கரெக்டா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு தனியான பேக்கெட்ல பேக் பண்றாங்க. நான்காவது கட்டமா அந்த நூடுல்ஸ் ட்ரை பண்றாங்க. சூடு ஆறுனதுக்கு பிறகு இறுகி போன நிலையில் இருக்கிற அந்த நூடுல்ஸ் இன்னொரு பேக்கெட்ல தனியா பேக் பண்றாங்க. அதன் பிறகு இந்த மசாலா பேக்கெட்டையும் நூடுல்ஸ் பேக்கெட்டையும் ஒரே பேக்கெட்ல பேக் பண்றாங்க. இப்படி பேக் பண்ண இந்த பாக்ஸ ட்ரக்குகள்ல அடுக்கி விற்பனைக்கு அனுப்புறாங்க. ஹாட் டாக் அமெரிக்கால ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவு வகை தான் இந்த ஹாட் டாக். இந்த ஹாட் டாகோட முக்கியமான 3 மூலப்பொருட்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா கோழி இறைச்சி, மாடு மற்றும் பன்றிகளோட இறைச்சி தான். முதல்ல மாடு மற்றும் பன்றி இறைச்சிகளை ஒரு பெரிய மிஷின்ல கொடுத்து அரைக்கிறாங்க. கோழி இறைச்சிய இன்னொரு மிஷின்ல தனியா அரைக்கிறாங்க. இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா பன்றி மற்றும் மாட்டு இறைச்சியை விட கோழி இறைச்சி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால தான் கோழி இறைச்சிகளை இங்க தனியா அரைக்கிறாங்க. அரைத்த மாடு மற்றும் பன்றிகளோட இறைச்சியில கோழி இறைச்சியை மிக்ஸ் பண்றாங்க. அது கூடவே ஹாட் டாக் தயாரிக்கிறதுக்கு தேவையான மாவு, மசாலா பொருட்கள் மற்றும் சில சுவையூட்டிகளை அதுல சேர்க்கிறாங்க. அத தண்ணி ஊத்தி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்றாங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுல ஸ்வீட்னஸ்க்காக கார்ன் சிரப் ஆட் பண்றாங்க. கலக்கப்பட்ட இந்த கலவையில இருக்கிற காற்றை முழுமையா ஒரு மிஷின் பிரிச்சு எடுத்து வெறும் இறைச்சி கலவையை வெளியே தள்ளுது. அதன் பிறகு நீளமான செல்லுலோஸ் ரோல்கள் அழைக்கப்படுற ஹாட் டாகோட அச்சுகளை ஒரு மிஷின்ல லோட் பண்றாங்க. நீளமான செல்லுலோஸ் உரைகள் லோட் பண்ணப்பட்ட மிஷின்ல இந்த இறைச்சி கலவையை செலுத்தி ஒவ்வொரு 5.25 இன்ச்சுக்கும் ஒரு முறை இவைகள் திருகப்படுது. இந்த ஒரு ஸ்டெப்ல தான் அந்த இறைச்சியானது ஹாட் டாக் ஷேப்புக்கு மாற்றப்படுது. இப்படி மாற்றப்பட்ட இந்த ஹாட் டாக ஒரு செயின் போன்ற அமைப்போட அந்த மிஷின் வெளியே தள்ளுது. அதன் பிறகு 3 ஹாட் டாக் செயின்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு மிக நீளமான தொடர் செயின் போன்ற அமைப்பு உருவாக்கப்படுது. இந்த நீளமான செயின் போன்ற அமைப்பை கன்வேயர் பெல்ட் மூலமா அனுப்பி அதை கழுவி அவனுக்குள்ள அனுப்புறாங்க. அங்க சரியான வெப்பநிலையில இவைகளை சூடாக்குறாங்க. அதன் பிறகு குளிர்ந்த உப்பு நீரால இந்த ஹாட் டாக நினைக்கிறாங்க. அடுத்த கட்டமா இவைகளை ட்ரை பண்ணி பேக்கிங்காக அனுப்புறாங்க. அங்க ஹாட் டாக் மேல இருக்கிற செல்லுலோஸ் உரைகளை தனியாகவும் ஹாட் டாக தனியாகவும் பிரிச்செடுக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த ஹாட் டாக முழுமையா பேக் பண்ணி விற்பனைக்கு அனுப்புறாங்க. சுவிங்கம் இல்லனா பபிள் கம்னு சொல்லப்படுற இவைகளை தயாரிக்கிறதுக்கு பன்றியோட கொழுப்புகளை தான் பயன்படுத்தப்பட்டதா ஒரு சமயத்துல சொல்லப்பட்டது. ஆனா சமீப காலமா இந்த சுவிங்கம பிளாஸ்டிக் இல்லனா ரப்பர் சார்ந்த பொருட்களை வச்சோ இல்லனா இயற்கையான ரெசின்களை வச்சோ சமீப காலமா தயாரிக்கிறாங்க. இந்த சுவிங்கம தயாரிக்கிறதுக்காக ஃபேக்டரியில தேவையான மூலப்பொருட்களை எடுத்து அதோட நிறமூட்டிகளை அவங்க ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறமூட்டிகளை நிரப்பி அதற்கு நிறத்தை கொடுத்து அதன் பிறகுதான் அவங்க சுகர் சிரப்பை ஆட் பண்றாங்க. அதோட சில முக்கியமான சுவையூட்டிகளையும் அவங்க ஆட் பண்றாங்க. இந்த கலவையை ஒரு மிஷின்குள்ள அனுப்பி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல நல்லா அரைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இந்த கலவை வந்ததுக்கு அப்புறம் நீளமான ஒரு ஷேப்புக்கு மாத்தி கன்வேயர் பெல்ட் மூலமா அவனுக்கு அனுப்பப்படுது. அந்த அவன்ல இந்த கலவையை லேசா சூடாக்குறாங்க. அப்படி சூடாக்கிய இந்த கலவையை உடனே குளிர்விக்கவும் செய்யறாங்க. அதற்கப்புறம் மிஷின்கள் உதவியோடு தேவைப்படுற ஷேப்ல கட் பண்றாங்க. அதன் பிறகு பேக்கிங்க்கு அனுப்பப்படுது. அங்க இந்த சுவிங்கத்தை ராப் பண்ணி ஃபைனல் பேக்கிங் எல்லாம் முடிச்சு விற்பனைக்கு அனுப்புறாங்க. பைனாப்பிள் ஜூஸ் சுவையான பைனாப்பிள் ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு முதலாவதா அன்னாசி பழங்களை விளைநிலத்திலிருந்து பறிக்கிறாங்க. அப்படி பறிக்கப்பட்ட அன்னாசி பழங்களை ட்ரக்குகள் மூலமாக ஃபேக்டரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அப்படி கொண்டு வந்த அந்த அன்னாசி பழங்களை தண்ணியில போட்டு நல்லா கழுவுறாங்க. அப்படி கழுவப்பட்ட இந்த அன்னாசி பழங்கள் கன்வேயர் பெல்ட் மூலமாக ஒரு தோல் உரிக்கும் இயந்திரங்களுக்குள்ள அனுப்பப்படுது. அந்த மிஷின் இந்த அன்னாசி பழங்களோட தோலை தனியா பிரிச்செடுக்குது. அதன் பிறகு இந்த அன்னாசி பழங்களை ஒரு மிஷின்ல கொடுத்து நல்லா அரைக்கிறாங்க. அந்த மிஷின் இந்த அன்னாசி பழத்தோட ஜூஸையும் சக்கையையும் தனியா பிரிச்செடுக்குது. தனியாக பிரிக்கப்பட்ட இந்த ஜூஸை சுத்திகரிச்சு அதோட சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஜூஸ் கெட்டு போகாத மாதிரி பண்றாங்க. இந்த பைனாப்பிள் ஜூஸை நிரப்புறதுக்காக பாட்டில்ஸ் இல்லனா பேக்கிங்க இன்னொரு இடத்துல தனியா தயார் பண்றாங்க. ஒருவேளை இவங்க பாட்டில்ஸ் பயன்படுத்தினா அவைகளை சூடான நீர்ல கழுவி சுத்தமாக்கி அதன் பிறகு இந்த அன்னாசி சாறை அந்த பாட்டில்ஸ்ல அடைக்கிறாங்க. அப்படி ஃபில் பண்ண இந்த பாட்டில்ஸை பேக் பண்ணி அதன் பிறகு இத விற்பனைக்கு அனுப்புறாங்க.
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த ஃபேக்டரியில தயாரிக்கப்படுற இந்த பொருட்கள்ல உங்களை ரொம்பவுமே வியக்க வச்ச ப்ராசஸ் எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.